ஒன்னாக வாழ்ந்தாச்சு பல முத்தத்தை பார்த்தாச்சு. ஹலோ ஸ்வீட் ஆன்ஸ், வெல்கம் டு த டி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் எப்படி ஈஸியாக இன்ஷர்ட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் போடுற மேக்ஸிமம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மற்றவங்க வந்து எடிட் பண்ணது எப்படி எடிட் பண்ணுறது தான் போடுவேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டே இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டில் போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோவும் இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸும் தென் இந்த ப்ரிவ்யூ வீடியோவும் என்னோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இமேஜ் வந்துட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். கீழே வாட்டர் மார்க் இருக்கிறதுனால அதை கட் பண்ணுறதுக்காக நான் க்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், எல்லாம் பண்ண தேவையில்லை. ரேஷியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:16 ரேஷியோ கேன்வாஸில் போயிட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மியூசிக் போயிட்டு மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் இருக்கும். நான் வந்துட்டு வீடியோலேருந்து எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாங் ஏதாவது இந்த மாதிரி வீடியோலேருந்து எடுக்கணுன்னா வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாங் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஆடியோ டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இமேஜோட டியூரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாமே நீங்கள் வந்து டியூரேஷனில் போயிட்டு டைமிங் கூட நீங்கள் வந்து செலக்ட் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மெயின் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம பீட் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் தெரியாதவங்க ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு 2 லிரிக் மேக்ஸிமம் இது 2 to 3 லிரிக்ஸ் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடி பேக் சைடு ஒரு லிரிக் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லிரிக் இருக்கிற மாதிரி வரும். அதனால் 2லேருந்து 3, அதுக்கு மேலேயும் வேணாம், அது கம்மியாகவும் வேணாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பீட் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆடியோ எடிட்டில் போய்ட்டு லைட்டாக ஃபேட் அவுட் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஆடியோ கொஞ்சம் எண்ட் ஆகிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் இந்த வேல்யூ பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணா பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த பாட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேரெக்டாக டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் அவர் ஃப்ரீடம் அந்த ஃபாண்ட்டு இது வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. பார்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, எதுவுமே இருக்க வேணாம். சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. தென் இந்த டெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் லெட்டருக்கு நடுவில் ஸ்பேஸ் மட்டும் மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. தென் அனிமேஷன் சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வீடியோ என் வரலும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லிரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு ஃபாண்ட்டு, அனிமேஷன், அதுக்கப்புறம் பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்துட்டு லைட்டாக அது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறக்காக. ஓகேவா? ஸோ பிளாக் ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஃபாண்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் எப்போவுமே ஒயிட் வித் எல்லோ நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதையும் வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. சைஸ் ரொம்ப பெருசும் வேணாம், சிறுசும் வேணாம். ஃபாண்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சது வச்சுக்கோங்க. இல்லை நான் கொடுத்த ஃபாண்ட்டே ஓகேனா நீங்கள் அதுவே வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபாண்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம ஓவர்லே வீடியோன்னு வரும், அதையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ அனிமேஷன் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பாருங்கள், பேசிக்கில் இந்த பிகர் தென் லெஸர் தென் இது இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஃபேடு வச்சுக்கோங்க. 2க்குமே அவுட் அனிமேஷன் ஃபேடு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு அந்த டாட்டாக தெரியுதா நம்ம ஆட் பண்ண பீட் மார்க்கு, அங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி தான் பாருங்கள். டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த செகண்ட் லிரிக் வந்து கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம டியூரேஷன் வச்சுருப்போம். ஸோ இதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வீடியோ என் வரல ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் டைப் பண்ணி பண்ணாலும் ஓகே. ஸோ இது வந்துட்டு 1 by 1 நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்க லிரிக் வந்து கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நியூவாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் வந்துட்டு எந்த லிரிக் மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிரிக்கை வந்துட்டு கீழே நம்ம எடிட் பண்ணுறோம்ல அந்த க்ரீன் கலரில் அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். இது சொன்னால் புரியாது, நீங்கள் ட்ரை பண்ணால் புரியும். கீழே நம்ம எடிட் பண்ணுறோம்ல அதை வந்து அங்கே வந்து டச் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அது மேலே வந்துடும். இது வந்துட்டு இமேஜ் எல்லாமே பிப்பில் வர இமேஜ்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூ மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டியூரேஷன் மட்டும் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாமே வந்து டியூரேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வீடியோ, ஓகேவா? ஸோ நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பிப்பில் போயிட்டு இப்போ நான் கொடுக்குற அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பிளெண்டை போய்க்கோங்க. பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட் அண்ட் ரன்னில் ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் இருக்கும்ல அதில் வர மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ரன்னில் உங்களுக்கு எது கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு பார்த்துட்டு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது கரெக்டாக லிரிக் மேலே வச்சுட்டு அதில் வால்யூம் இருக்கும், அந்த சவுண்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. தென் ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வரணும். இது வந்து 12 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரிமைனிங் இருக்கிறத டூப்ளிகேட் பண்ணி மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு பட்டர்ஃப்ளையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கீழே தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு இப்போ வந்து இதெல்லாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண அதே வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 5 to 7 செகண்ட்ஸ்க்குள்ளே வர மாதிரி கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் கீ ஃப்ரேம் எல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டு செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு டேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் பண்ணி பண்ணோம் இல்லை சைட்லலாம் உங்களுக்கு அது அப்படியே தெரியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த கீ ஃப்ரேம் விட்டாலும் சரி, விட்டுட்டு அதுக்கடுத்த கீ ஃப்ரேம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து கடைசியில் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், பட் இதில் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் விட்டுட்டு செகண்ட் கீ ஃப்ரேமை நீங்கள் ஜூம் பண்ணி லெஃப்டில் டேர்ன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தேர்டு கீ ஃப்ரேம் விட்டுட்டு ஃபோர்த்து கீ ஃப்ரேமில் போயிட்டு ரைட் சைட் ஜூம் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் கிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு டச் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்க்கு சென்டரில் கடைசியில் இது மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா ஈஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணியிருக்க கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் நீங்கள் போய்ட்டு தனித்தனியாக நீங்கள் கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்துட்டு விடக்கூடாது. எல்லா கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் போய்ட்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி மறுபடியும் அதே வீடியோ யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அதனோட அந்த இது பிக்சல் அந்த இது குறையிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அது மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து என்னால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, ரிப்ளை பண்ண முடியாது. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.